இப்போ நம்ம அடிப்படையில் நீங்க ப்ராக்டிஸ் எடுத்தீங்க பாருங்க, அன்னைக்கு வித்தை வாங்கின அன்னைக்கு நீங்க எப்படி பயிற்சி செஞ்சீங்களோ அப்படிதான் இப்பயும் பயிற்சி செய்யறீங்களா அப்படின்றது கேள்வி. மாறி இருக்கு. ஆனா ஒரு வித்தியாசம், நீங்க வித்தை வாங்கின அன்னைக்கு ஒரு மாசமோ 2 நாளோ, 1 மாசமோ 2 மாசமோ ஒரு தீவிரமான ஒரு பயிற்சி நிலை இருக்கும் பாருங்க. 3 மாசம் கூட இருந்திருக்கும், சிலருக்கு 6 மாசம் கூட அந்த தீவிர பயிற்சி நிலை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாற்றம் ஒண்ணு இது இப்படியே போயிட்டே இருக்குன்றதுனால மாறும், இன்னொன்னு நீங்க சரியாக போயிருந்தீங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு மாறும். இந்த 2 மாற்றம் தான் நடக்கும். ஒண்ணு இப்படியே இருக்குன்னு நான் யோசனையில ஸ்டாப் ஆகும், இல்லைன்னா இது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த இடத்துல நம்ம 2 மாசம் 3 மாசம் பண்ணினாலும் ஒரு செயல் நமக்கு கைகூடக்கூடிய தருணம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம ஒன்ன எடுத்தோம், அது நமக்கு கைகூடிருச்சு, கைவல்யம் ஆயிடுச்சு, நம்ம வசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அந்த தருணம் உங்களுக்கு எப்பயாவது அது நமக்கு இது கைவல்யம் ஆயிடுச்சு அப்படின்னு உணரக்கூடிய தருணம் உங்களுக்கு எப்பயாவது வந்திருக்கா? அது எது? மனம் கைகூடிருச்சுன்னு வந்திருக்கா, இல்ல நம்ம செய்யக்கூடிய அந்த வித்தை கைகூடிருக்குன்னு வந்திருக்கா? எது கைகூடிருக்குன்னு உங்களுக்கு வந்திருக்கு? வித்தை கைகூடிருக்குன்னு வந்திருக்கு. எப்படி அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? அது இப்போ ஒருத்தருக்கு நடக்கிறதுனால உணர்வுல மாற்றங்கள்லன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப நான் கேட்கறதுனால நீங்க அது பிராக்டிக்கலாவே சொல்லணும். நான் கேட்கிறேன் இல்லையா, நீங்க பிராக்டிக்கலா சொல்லணும். பிராக்டிக்கலா இப்படித்தான் நடந்துச்சு, வித்தை கை கூடிருச்சு, அப்ப புரியுற மாதிரி சொல்லுவோமே, வாசி கை கூடிருச்சு. ஒரு வாசி யோகம்னா வாசி கை கூடணும். வாசி கை கூடிருச்சு அப்படின்னா எந்த இடத்துல நீங்க அதை ஃபீல் பண்ணீங்க? இந்த வாசி என்பது உங்களுக்கு கை கூடிருச்சுன்றத எந்த இடத்துல நீங்க ஃபீல் பண்ணீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, இல்ல எனக்கு மனம் கை கூடிருச்சு, மனம் வசப்பட்டுருச்சு அப்படின்றத எந்த இடத்துல நீங்க ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா ஒண்ணு வாசி கை கூடினால் அங்க மனம் இருக்கு, மனம் கை கூடினால் அங்க வாசி இருக்கு. அப்ப இந்த 2 பாயிண்ட்ல நீங்க எந்த இடத்துல அதை ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா இது தெரியணும். இது தெரியாம நம்ம செஞ்சா அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம்? செஞ்சுக்கிட்டே தான் அப்படியே தான் ஆமா போயிட்டே தான் இருக்கும். பட் ஆனா எதனால எது கை குடிச்சு எதுல நிக்கிறோம்ன்றது நமக்கு தெரியாது. ஒரு உணர்வு இருக்கும், அந்த உணர்வுலயே நம்ம என்ன செஞ்சிருவோம்? அப்படியே பயணம் போயிட்டே இருக்கும். இந்த உணர்வு நல்லா இருக்கு, இது அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் இப்ப கேட்கறது. பொதுவாவே மனம் என்பது உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இது ஒடுங்குச்சு, மனம் ஒடுங்குச்சு, இல்ல கைவசப்பட்டுச்சு அப்படின்னு தோணியிருக்கா? இல்ல நீங்க உணர்ந்திருக்கீங்களா? இல்ல வாசி அதாவது செய்யக்கூடிய முறை, அந்த வித்தை முறை கதியானது நமக்கு கைவல்யம் ஆயிடுச்சு, கை கூடிருச்சுன்னு என்னைக்காவது நீங்க உணர்ந்தீங்களா? அந்த உணர்ந்ததனுடைய நான் சொல்லக்கூடியது எப்படி நடந்துச்சுன்னு கேட்கிறேன். பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், கைது பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு 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 35 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அது அங்கே ஸ்டாப் ஆகிட்டு, அந்த இடத்துல இருந்து நம்ம சுழிமுனிலேயே நம்ம கவனிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அந்த சுழிமுனியில் கவனிப்பு அதிகமாகும் போது நமக்கு இருக்கிற இடம் நம்ம தெரியாம இங்கே பயணம் நீண்டு போயிருக்கோம். இதுதான் இப்போ பயணம் பண்ணி போயிருக்கோம். இப்ப நீங்க சொன்னது வாசி கைகூடனது இல்லை, நிஷ்டை கைகூடனது. நீங்க இப்ப சொன்ன ஸ்டேஜ் எதுனா நிஷ்டை, அதாவது நாம மௌனமா இருந்து அந்த கவனித்தல் கைகூடனது தான் இப்ப நீங்க சொன்னது. அதுவும் ரொம்ப நல்ல ஸ்டேட் தான், நல்ல நிலை தான். ஆமா, அதாவது நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் ஆகி அது ஒரு டிராவல் எடுத்து நம்மளை அமைதியான சூழலுக்கு அதுவே உள்ள கூட்டிட்டு போகும், எதுவும் நடக்காது, அப்படியே இருக்கும். இது நிஷ்டை கைகூட்டுதல். நான் நிஷ்டைக்கு முன்னாடி
இந்த சைக்கிளிங் இருக்குல்ல, இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தானா நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நீங்க எப்ப ஃபீல் பண்றீங்க? அது கதி நம்ம பண்ண ஆரம்பிச்சா 1 மாசத்துலயே அது ஸ்டாப் ஆயிடும். பொதுவா இன்னைக்கு வித்தை எடுத்தா புதுசா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 மந்த்ல கரெக்டா பண்ண 10 நாள்லயே மூக்கு வழியா வர்றது ஸ்டாப் ஆயிடும். அது வந்து மாற்றம். அதோகதி ஆகிறத உட்கதியாக மாற்றுவது, அது மாற்றம். அது நான் கேட்கல, அது நமக்கு இயல்பா உள்ள போகக்கூடியது. பட் அந்த நீங்க செய்யக்கூடிய வித்தையானது எப்படி கைகூடுச்சு அப்படின்றதுதான். நீங்க சொல்லலாம் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அப்ப எடுக்கும்போது நீட்டி தான் போகாது. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ற மாதிரி 40 மினிட்ஸ் எடுத்தா கூட ஃபர்ஸ்ட் எடுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் போக இருக்காது. மாறிக்கிட்டே ஆக 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 என்ன ஆகுனா உங்களுக்கு நல்லா டெப்தா போக ஆரம்பிக்கும். நான் பர்சனலா ஃபீல் பண்ணதுன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து எடுக்கவே முடியாது. ஆனா அது வந்து மேல மட்டும்தான் போகும். அந்த நீட்டுதான் சொல்ற அந்த பாயிண்ட் மட்டும்தான் மேல போக முடியும். அந்த டைம்ல என்ன ஆகுனா பிரஷர் அது தானா மிஸ்டேக் கூட்டு போகும். மேல போக போக இந்த ஜாஸ்தி ஆக 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 ஒரு வேக்யூம் மாதிரி ஃபார்ம் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காவே ஒரு மிஸ்டேக் வந்து அதுவாக கொண்டு போகும். நானா போய் நிறுத்துறதே இல்லை. அந்த தானா ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சைலன்ஸ்ல நிஷ்டையில என்ன ஆகும்னா ஒரு 2 செகண்ட் நம்மளா கொஞ்சம் எடுத்து பிடிச்சோம்னா அந்த மனதை அப்படியே உட்காந்துரும். அதுக்கப்புறம் மனதோட செயல்பாடே இருக்காது. அந்த எண்ணங்கள் ப்ராசஸ் போகும் இல்லைங்களா, இந்த கதி எடுக்கிற டைம்லயே அந்த மேல போக போக இனிமே எண்ணம் வந்து எடுக்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். அங்க போய் ஸ்டாப் ஆகிறப்ப டோட்டலாவே எண்ணம் இதுவா எடுக்கணும், ஏதோ ஒரு எண்ணத்தை நினைக்கணும் அப்படின்னு நம்மளால முடியல. அது கரெக்ட். எனக்கு நடந்த ஒரு பட் கதியில தான் ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் நடந்துச்சு. ஆமா, அதான் இதுக்கு கூட்டு போச்சு. வெளிப்புற எது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு. உள்ள சொல்லுங்க, உள்ள சொல்லுங்க. வெளியில இது காமனா ஒரு டைமுக்கு மேல தானா கட் ஆக ஆரம்பிச்சிடும். அது டைம் ஜாஸ்தி ஆகும்போது கட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வெளியில விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. அது கட் ஆகணும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உள்ள என்ன நடக்குது நான் இப்ப கேட்கறது தான். எங்க அது கைவல்யமாச்சு, நமக்கு அந்த இடம் தெரியணும். ஆமா, இடம் தெரிஞ்சா இப்ப நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் உணர்வுக்கு, மனசுக்கு வாங்கி உணர்வுக்கு போய் பதிவுல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து உட்காந்து அதெல்லாம் தேவையில்லை. அதுதான் எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறேன். நீங்க சொல்றீங்கல்ல, அது எப்படி நடந்துச்சு? அந்த பாயிண்ட் ஒண்ணுதான் எனக்கு தெரியுது. உடல் இருக்கிறதோ மற்ற எந்த நினைவு சூழ்நிலையில தான் ஆக்டிவேட் ஆயிட்டு பாயிண்ட் தான். அதை சுத்தி தான் ஃபுல்லா ஏதோ ஒரு குளோப் இருக்க மாதிரி இருக்கு. அந்த உலகமே அதுதான்ற மாதிரி. இல்ல நடக்க ஆரம்பிச்சது அது ஒரு நாள் நடக்குதா, மறுநாள் நடக்குதா? இப்ப கைவல்யப்பட்டது என்பது ஒரு நாள் கைவல்யப்பட்டால் அது மறுநாள் என்ன ஆகணும்? அதுதான் கைவல்யப்படுது. ஆனா இப்போ நம்மளுக்கு 6 மணி ஆனா அந்த டைம் வந்ததுன்னா அந்த மயக்க நிலை மாதிரி உண்டாகுது. அது வந்து போய் உட்கார சொல்லுது. ஆமா, அது ஜபத்துக்கானது. நம்ம உள்ள நடக்கிறத கேட்டு வரோம். இப்ப ஒரு நாள் கைவல்யப்பட்டாலும் கைகூடினாலும் மறுநாள் அது என்ன செய்யணும்? வரணும். அதுதான் கைவல்யப்பட்டது, கைகூடுனது. அதுதான் இது. ஒரு நாள் உங்களுக்கு காட்டி கொடுத்தலும் இருக்கு. நான் இப்படித்தான் இருக்க போறேன் அப்படின்றத காட்டி கொடுத்தலும் இருக்கு. 2 வித்தியாசம் இருக்கு. சரியா? இப்ப அந்த காட்டி கொடுத்தல் அநேக பேருக்கு நடக்கும். அம்மா அதை சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க, அவர் சொல்றாருன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே நடக்குது. ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேல அது நடக்குது. அதே திரும்ப மறுநாள் உங்களுக்கு நீங்களே தான் சொல்றீங்க மறுநாள் அது வரல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்பனா அது கைவல்யப்படலைன்னு அர்த்தம், கைகூடலைன்னு அர்த்தம். கதி எடுக்கிறீங்க காலையில கதி எடுக்கிறீங்க, நம்ம எடுக்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அது ஒரு
வேகமாகவும் இல்லை ஸ்லோவாகவும் இல்லை மிதமான ஒரு கதி ஓடி தான் ஓட ஆரம்பிக்கும். ஓட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சுழுமுனையும் கபாலமும் ரெண்டும் ஒட்டின மாதிரி ரெண்டும் இங்கே பார்க்குறவங்கள இது ஒன்றும் மிச்சான மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒரு ட்ராவல் மாதிரிலாம் இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியில் வராது எனக்கு, கதியில் தான் வரும். எனக்கு பயம் கதியில் தான் வரும். அது அப்படி தான் போகும். அது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம டிஸ்ட்ரிக்ட் மாற்றினோம். அதுவும் குறைஞ்சிருச்சுன்னா நான் அப்படியே விட்டுருவேன். அப்படி குறையாத டைமில் நான் டிஸ்ட்ரிக்ட் போய் பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூடு போகிறோம்னா அப்படி நிறுத்திடுவோங்க. அதுக்குள்ள திருப்பி வந்துடுவாங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்னது 4 பேரும் சொன்னது சரியான பதில். பாவனையில நீங்க சொல்றீங்க ஒரு நாள் கை கூட அடுத்த நாள் நான் இப்ப என்ன பண்றேன்னா நீங்க என்ன சொல்லிட்டீங்க பாவனை எடுத்துட்டு வந்து அப்படித்தான் பண்றேன். பண்ணத்தான் அது நல்லா இருக்கு. ஆமா, ஏன்னா நமக்கு அந்த உணர்வு தெரியுதுன்றதுனால நம்ம அதை வச்சு பண்றோம் இல்லையா. இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நமஸ்காரம், உட்காருங்க. இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் இப்போ இவர் சொன்னதும் சரி, ஐயா சொன்னதும் சரி, அம்மா சொன்னதும் சரி, நீங்க சொன்னதும் சரி, சரியானது. உட்காரு. நமஸ்காரம். சரியான பதில். கதி என்பது, உட்காருங்க, கதி என்பது நாம் ஏற்றி இறக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம எடுக்கிறோம், கதி ஏற்றி இறக்குகிறோம். இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரோம். சரியா? அதை நீங்க தான் செய்றீங்க. நல்லா கேட்டுக்குங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க செய்யல, அதுவே ஸ்ப்ரிங் மாதிரி என்ன ஆகுது, இப்படியே ஓட ஆரம்பிக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது அந்த வித்தியாசத்தினால அதை ஒரு அற்புதமா ஆச்சரியமா நீங்க என்ன செய்வீங்கன்னா தன்னுணர்வுல கவனிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அதை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம செய்யல, நம்மளை மீறி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குன்னு அதை கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ போயிட்டே இருக்கும். இப்ப நீங்க கவனிக்கிறீங்கன்றது எதுக்கு தெரியும்? மனசுக்கு தெரியும். நீங்க கவனிக்கிறேன்றது மனசுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மனம் என்ன செய்யுதுன்னா, தானா ஓடிட்டு இருந்ததுல மனம்தான் அதை தூக்கிட்டு வந்து எங்க நிறுத்துது? சுழுமுனையில கொண்டு வந்து நிறுத்துது. உங்களுக்கு மனசு எங்க ஹெல்ப் பண்ணுது? நீங்க இயல்பாக நடக்கக்கூடிய கதியை கவனிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். நீங்க செஞ்சது போக தானா செய்யறத நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க கவனிக்கிறீங்கன்றத எது கவனிச்சிருச்சு? மனம் கவனிச்சிருச்சு. ஏன்னா இந்த தானா நடக்கக்கூடிய கதி என்பது அதற்கு முன்னதாக மனம் என்பது உள்ள வந்தா தான் நடக்கவே ஆரம்பிக்கும். அப்ப அவர் ஏற்கனவே உள்ள வந்துட்டார், மாஸ்டர் அவர் உள்ள வந்துட்டாரு. அவர் உள்ள வந்து உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு. இப்ப நீங்க செய்யறது போய் தானா நடக்க ஆரம்பிச்சிருச்சுல, அந்த உணர்வுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன செய்யறாரு? இந்த தானா நடக்கிறத தூக்கி, ஆமா, ஏன்னா நீங்க இத்தனை நாள் மனசுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க என்னது, கதியை மேல கொண்டு வந்து நிறுத்தணும்னு நீங்க மனசுக்கு சொல்லி கொடுத்து பழக்கப்படுத்திருக்கீங்க. அந்த வேலையை அவர் இடத்துக்கு வந்த உடனே அவரு செய்யறார். சரியா? இப்ப இது மறுநாள் வரல இல்ல, ஏன் வரல? இதே நிகழ்வு தான் மறுநாள் உங்களுக்கு சடனா வரல. சடனானா உட்காந்தாச்சு, உட்கார்ந்ததும் உங்களுக்கு எப்படியும் ஒரு 10 கதி நம்ம எடுக்க வேண்டிய, ஒரு 10 கதி நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. 10 கதினா கீழே ஏத்தி இறக்கி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. புரியல? அதான் முதல் நாளே உங்களுக்கு கை கூடி இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ல இருந்து தான் இப்ப பேசுறோம். வரல, ஏன் வரல? எப்படி ஆரம்பிப்பீங்க? அது பாவனை வந்து உங்களுக்கு இலகுவாக ஈஸியாக இருப்பதற்கு. நீங்க சொல்ற பதில் கரெக்டுமா? ஆனா நீங்க மைண்ட்ல, ஆமா, நீங்க சொன்ன பதில் கரெக்டான பதில், ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகாம இல்ல, மைண்ட்ல அவர் வாங்கிட்டாரு, குரு வாங்கிட்டாரு. வாங்கினதுனாலதான் அவர் என்ன செய்யறாரு? முதல் நாள் தூக்கி அதை நிறுத்துறாரு. இப்ப நீங்க அது வரணும்னா திரும்ப யார்கிட்ட சொல்லணும்? குருநாதர்கிட்ட தான் சொல்லணும் இல்லையா? குருதானே காட்டி கொடுப்பாரு.
குருநாதத்தை தான் சொல்லணும். அதுதான் சாமி அடங்கிய மனம் குரு. ஏன்னா ஏற்கனவே அடங்கின குரு தான் இந்த கதி ஓடுறத அவர் எதுல பயணப்பட்டாரோ அதை கொண்டு வந்து அங்க நிறுத்தி காட்டுறாரு. பாரு நீ சொன்ன மாதிரியே நான் என்ன செய்யறேன், அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறேன். இப்ப 2வது நாள் நம்ம உலக வாழ்க்கையில புழங்கிட்டு வரோம், வந்தாச்சு. வந்த உடனே நம்ம அதை மறந்துடுறோம், உட்காந்து கதி எடுக்கிறோம். அப்போ ஒரு சின்ன சிந்தனை வருது, நேத்து வந்தது இன்னைக்கு வரல. அப்ப என்ன செய்வோம், அதுக்குத்தான் நம்ம ஒரு ஐடியா பண்ணா பாவனையில எடுப்போம்னு சொல்லி நம்மளாம் என்ன செஞ்சோம், பாவனை லயம் மூலியமா எடுத்துக்கலாம்னு எடுத்தோம். இதே பாவனையும் லயமும் நமக்கு கடைசி வரையும் கை கொடுக்கும் தான். பட் அதவே ஒரு வேலையா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனால் இது இயல்பா நடக்கணும்னா நம்ம மனதுக்கு கொடுக்கணும். இயல்பா நடக்கணும் என்ன செய்யணும், மனதுக்கு கொடுக்கணும். நீங்க மனதுக்கு கொடுத்துட்டு என்ன செய்யணும் தெரியுமா, என்ன செய்யணும், மனதுக்கு கொடுத்துட்டு என்ன செய்யணும், கதி கதி எடுக்கக்கூடாது, கதி எடுக்கக்கூடாது. நீங்க சுழுமுனையை கவனிச்சுட்டு உட்காந்துடணும். ஏன்னா முதல் நாள் நடந்துருச்சு. ஆமா, இப்ப நான் அதை தான் நீ எனக்கு தரணும். திரும்ப பாரு, எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ என்ன செய்யறேன்னு. நான் மறுபடியும்லாம் எடுக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது தானா ஓடுற வண்டி, நீ ஏன் என்னைய தள்ள சொல்ற, அதனால நீ தான் கொடுக்கணும்னு அழகா கவனத்தை தூக்கி அப்படியே சுழுமுனையில வச்சுட்டு அமைதியா அப்படியே உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அடுத்த ஒரு 5-10 நிமிஷம் நீங்க செய்யவே மாட்டீங்க. சும்மா இருக்கும்போது ஓடுதுலம்மா, இங்க வந்தா ஏமா, அதுதான் இங்க மாஸ்டர் இருக்காருல்ல உள்ள, இங்க ஒரு குரு இருக்காருல்ல, அவர் இடத்துக்கு வர்றாருல, அங்க அப்படி இல்லை இல்ல. இது இந்த காணல் நீர் மாதிரி காட்டி ஏமாத்துறது. இது வா 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 இந்தாதான் இருக்குன்னு காட்டி ஏமாத்துறது. இங்க வந்த உடனே இருக்காது. வந்துடும், அதுதான் விஷயம். அதனால நம்ம அது கொடுக்கணும். கொடுத்துட்டு ஏத்தி அப்படி நிறுத்திட்டு கவனிச்சுட்டே இருந்தோம். அடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆட்டோமேட்டிக்கா ஆமா ஓட ஆரம்பிச்சிடும். இந்த நம்ம நிஷ்டை வகுப்பை நிஷ்டையை மட்டுமே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான காரணமும் அதுதான். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் நம்ம தொடர்ந்து நிஷ்டை செய்யறோம் பாருங்க. அதற்கான காரணம், எங்காவது ஒரு இடத்துல கதி தானா ஸ்டார்ட் ஆகும், அப்படியே மெல்ல அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அதோட ஆரம்பிச்சிடும். உட்கார்ந்ததுனாலதான் ஓட்டுறாரு, இல்லாட்டி அந்த இயல்பான கதி ஓட விட மாட்டாரு. ஏன்னா அவரு அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சிருக்கும் போது நீங்க தான் இங்க 2 காலையும் ஓட்டி ஆகணும், வேற வழியே இல்லை. இப்ப அவரு உள்ள வந்துட்டாருன்னா அவரு சரியா 2ஐயும் மாத்தி ஒரே நேர்கோட்டுல ஓட்ட ஆரம்பிச்சிருவாரு. இது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயத்தை தான் சாமி எப்படி சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் தூங்கும் போது இதுதான் நடக்குதுன்னு சொல்றாரு. இப்ப புரியுதா, நீங்கள் தூங்கும் போது இதுதான் நடக்குதுன்னு சாமி சொல்றாரு. அதே நீ விழித்திருக்கும் போது நடக்க வேண்டும்ன்றாரு. அங்க கான்சியஸ்ல இருக்கணும், உணர்வுல இருக்கணும்னு சொல்றாரு. உனக்கு தெரியணும். தூங்கும் போது நீங்க மனசுகிட்ட போய் கமாண்ட் பண்ண முடியாது, கட்டளை இட முடியாது. ஏன்னா அது வேலை இயல்பே என்னன்னா உள்ள வர்றது, உள்ளேயே இருக்கிறது, ஆட்டோமேட்டிக்கா கதி உள்ளேயே ஓடுறது. அந்த எனர்ஜி லெவல் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ஆனா விழித்து இருக்கும் பொழுது அப்படி இல்லை. நமக்கு மனசுக்கு கமாண்ட் பண்ணக்கூடிய தகுதி இருக்கு, அந்த வாய்ப்பு நமக்கு அதிகமா இருக்கு. நம்ம அதுக்கு பழக்கப்படணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அது என்ன சொல்லுது, நீ பழக்கப்படுத்தி நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன், இப்ப நீ தான் எனக்கு என்ன செய்யணும், வேலை கொடுக்கணும் சொல்றாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மனம் ஒடுங்கிருச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா மனம் ஒடுங்கிருச்சுன்னா வேலை ஆரம்பிக்குது. இது உள்வேலை. அத சாமி எப்படி சொல்றாரு, அந்த கொயவன் மண்பானை செய்யறான்ல, அந்த தத்துவமா சாமி சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்லை. சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு, மண்ணை எடுத்து வைக்கிறான், அது வெறும் களிமண்ணு தானே, எடுத்து வைக்கிறான். சக்கரத்தை என்ன செஞ்சிடறான், சுத்த விட்டுறான். விட்டுட்டு ஒரு கம்பு மட்டும் வச்சு இப்படியே ஆட்டிகிட்டே இருப்பான், சக்கரம் தானா சுத்திட்டே இருக்கும். இது அப்படியே பயிற்சி தான் நமக்கு. அதனாலதான் சாமி அந்த உதாரணத்தை சொன்னாரு. மண்ணை வச்சாச்சு, இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை, மண்ணுன்றது மனம். நமக்கு என்ன வேணுமோ நம்ம செய்யணும். நீங்க களிமண்ணை தூக்கி வச்சுட்டு சக்கரத்தை சுத்த விட்டீங்கன்னா அது வாட்டுக்கு என்னதான் செய்யும், சுத்திட்டே தான் இருக்கும். களிமண்ணாதான்
இருக்கும். நம்ம வேலை பானை செய்ய போறோமா பொம்மை செய்ய போறோமான்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதான் சாமியை சொல்றாரு இல்லையா, பானையை வந்து எப்படி ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உள்ள இருந்து ஆரம்பிக்கிற. நீ உள்ளில் சரியாக ஆரம்பித்தால் வெளியும் சரியாக வரும் சொல்லி சாமி சொல்றார். அப்ப நம்ம உள்ள சரியா பிடிச்சோம்னா வெளி கரெக்டா வந்துடும். அழகான தத்துவத்துல வந்து சாமி சொல்றாரு. அப்ப அந்த மனம் ஏற்கனவே மனம் அடங்கி அது ஒடுங்குறதுனால நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய கதி தானாக ஓட ஆரம்பிக்குது. வாசி எப்படி கைகூடுதுன்றதற்கான அடையாளம் இது. இது நிறைய பேருக்கு நடக்குது, அவங்களுக்கு தெரியல. ஒரு நாள் கை கூடுது, மறுநாள் வரல, அப்புறம் அது கை கூடல, அதான் விஷயம். ஆனால் இது ஒவ்வொரு நாளும் வரணும் அப்படின்னா நாம மனதோட தொடர்புல, எங்க குருவோட தொடர்புல இருக்கணும். அடுத்த பயிற்சியை நீங்க அதானமா செய்யணும். நீங்க அடுத்த கட்டமே நீங்க அதுக்கு தான் போறீங்க. மறுபடியும் கதியை வந்து எவ்வளவு நேரம் கொடுக்கலாம், இல்ல ஒரு டைமிங்? இப்போ நீங்க நிச்சயில வந்து ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறீங்க, 5 நிமிஷம் கொடுக்குறீங்க. ஆமா. அதுக்கப்புறம் நீங்க நிச்சயம் சொல்லி ஆரம்பிச்சு. ஆமா. இப்போ சாதாரணமா நம்ம உட்காரும் போது, ரெகுலரா உட்காரும் போது எவ்வளவு நேரம் கொடுத்து நம்ம மறுபடியும் அதை கொண்டு போகணுமா? இப்ப இங்க ஆரம்பிக்கும் போது 5 நிமிஷம் கதி சொல்றோமா? எப்படி சொல்றோம்? நீங்க 10 வருஷம் பண்ணியிருந்தாலும் 15 வருஷம் பண்ணியிருந்தாலும் அந்த கதிமுறை எப்படி சொல்றோம்? நம்ம சமமாக நீட்டி நிதானமாக ஏற்றி நிதானமாக இறக்கின்னு சொல்றோம். நீங்க அந்த சமமான நீட்டி நிதானமாக ஏற்றி இறக்குதல் தான் மனம் உள்ள வருவதற்கான சூட்சமம். ஆமா. நீங்க சமமா ஏத்தி இறக்கலைன்னா மனசு உள்ள வராது. ஆமா ஆமா. குதிரை ஓடுது, கடிவாளம் கையில இருக்கு. 7 குதிரை கடிவாளம் கையில இருக்கு, சரியா? நீங்க சமமா பிடிச்சாதான் 7 என்ன ஆகும்? ஒரே சமசீர்ல போகும். ஒவ்வொன்றுக்கும் தெரியும். நீங்க லூஸ் விட்டீங்கன்னா ஒண்ணு முன்ன எகிரிக்கிட்டு போக ஆரம்பிக்கும். அதுதான் இங்க சமமாக ஏற்றி, அண்ணாக்குல இருந்து சமமாக ஏற்றி சமமாக இறக்கி, இதை நீங்க 1 மணி நேரம் செஞ்சாலும் ஈஸியா என்ன ஆயிடும்? உள்ள ஓடி வந்துடும். 10 நிமிஷம் செஞ்சாலும் உள்ள ஓடி வந்துடும். இந்த நிதானம் நமக்கு தேவை, வேற ஒண்ணும் இல்லை. மனம் உள்ள வந்து அடங்குவதற்கான சூட்சமம் நீங்க கதிய நிதானமா செய்யணும். அத சாமி வந்து தைலதாரை போல் சொல்றாருல்ல. அப்பனா என்னன்னா, அதாவது எந்த சலனமும் இல்லாமல் அதுலயே கவனத்தை வச்சு ஏத்துறதும் இறக்குறதும். இதுல இன்னொரு சூட்சமம் இருக்கு. இந்த ஏற்றி இறக்குறது அப்படின்றதுல நீங்க ஏற்றும் பொழுது கண்ணு திறந்து வச்சிருக்கீங்களா? சுழுமுனையை பார்த்துருக்கீங்களா? சிலர் என்ன செய்வீங்க, இப்போ கதியை ஏத்திட்டோம், இறக்கும் போதுன்னு சொல்லும் போது கண்ணோட சேர்ந்து அப்படி இறக்குவீங்க, இல்லைன்னா இமையோட சேர்ந்து அப்படியே இறக்கிடுவீங்க. திரும்ப ஏத்தும் போதுன்றது அப்படி ஏத்துவீங்க. கிட்டத்தட்ட இந்த கிணத்துல தண்ணி இறைக்கிற மாதிரி, குடம் கீழே போச்சுன்னா உள்ள பார்ப்போம், மேல வந்தா மேல பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஒரு தடவை கண்ணை ஏத்தி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஏத்தும் போதும் இறக்கும் போதும் கண்ணு எங்கதான் இருக்கணும்? சுழுமுனையில தான் இருக்கணும். அதோட சூத்திரம் வந்து கண்ணு தான். ஆமா. நீங்க சமமாக ஏற்றி இறக்குறது ஒரு 1/2 hour கண்டினியூவா நடக்கணும்னா கண்ணு சுழுமுனையிலேயே இருக்கணும். இருந்ததுன்னா சமமாக ஏற்றி இறக்குவது அது அப்படியே இயல்பா தானா நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த 20 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ அந்த இது தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? மனசு உள்ள வந்த உடனே நீங்க ஏற்றி இறக்குவது நிறுத்தி தானாக பாருங்க. ரொம்ப குறுகிய நேரத்துல நடக்கக்கூடிய விஷயம்தான் அது. ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, ரொம்ப குறுகிய நேரத்துல நடக்கக்கூடிய விஷயம்தான். அங்கங்க கொடுத்துருக்கக்கூடிய சூத்திரத்தை நம்ம விட்டுடுறோம். அதுதான் சாமி சொல்றாரு, கண்ண அக்னி நேத்திரத்தில் வைத்து அப்படின்றாரு. அங்க மனதை நிலை நிறுத்தி அப்படின்றாரு. அடக்கின்னு சொல்லல, நிலை நிறுத்தி அப்படின்னு. மனதை நிலை நிறுத்தினா எப்படி அப்படின்னா, நீங்க கவனத்தை வச்சா போதும். கவனம்தான் மனதோடு தொடர்புல இருக்கிறது. இந்த கவனத்தை வச்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். கவனம் வந்து சுழுமுனையில இருக்கணும். உங்களுடைய உணர்வு நிலை எல்லாம் கதியில இருக்கணும். நீங்க அந்த கதியை அனுபவிச்சு பண்ணணும். ஏற்றக்கூடிய அந்த கதியை ஏற்றி இறக்குவதை அனுபவிச்சு
பண்ணணும். அப்படி செய்யும்போது மாத்திரம்தான் மனம் அடங்கி அது குருவாக மாறி தானாக கதி நடந்து அதை நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா அது உணர்ந்து அந்த கதியை எடுத்துட்டு வந்து சுழுமுனையில நிறுத்தி இயல்பான நிஷ்டை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு கூட்டிட்டு போகும். அப்படி இயல்பான சொல்லக்கூடிய நிஷ்டைக்கு போகும் பொழுதுதான் இந்த குருவானவர் உங்களுக்கான அனுபவத்தை கொடுக்கிறார். இதுதான் நடக்குது. இதுதான் கதி கைவசப்படுதல், வாசி கைவசப்படுவது. மறுபடி வாசி எனக்கு கை கூடிருச்சு அப்படின்னு சொன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது. ஆனா உங்களுக்கு கை கூடி இருக்கும். எப்படின்னா சொல்ல தெரியாது. ஏன்னா அதை அவங்க அதை கவனிக்கல. ஆனால் அது கை கூடுறதுனால வந்த மாற்றங்கள் அவங்களுடைய நடவடிக்கையில தெரியும். சாத்வீகம் வந்துடும், அமைதி வந்துடும், ஒரு மௌன நிலைக்கு ஆட்படுவாங்க. உணவு ஆமா, அந்த விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் மாற ஆரம்பிச்சிடும். குணாதிசயங்கள்ல மாற்றம் தரும். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இது அது நடந்ததுனால வரக்கூடியது. பட் ஆனா உள்ள எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும்ல. அது தெரியாம நம்ம போயிடக்கூடாதுல்ல. அது தெரிஞ்சாது. ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா மாத்திரம்தான் நீங்க அடுத்ததுக்கு எதுக்கு ஆசிரியர் வகுப்பு எடுக்கிறாங்க. இது இப்படிதான் நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நீ அடுத்த கிளாஸுக்கு போகும்போது தேறி போவ. இல்லைன்னா இதுவே புரியலன்னா நான் எப்படி போ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் சாமி முழுசா சித்தகன் எழுதி வச்சார். இது 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 இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க அந்த முத்திரை கண்ணு தான் முக்கியம். கண்ணுல தான் எல்லாமே இருக்கு. இந்த 2 கண்ணும் இந்த புருவத்திலையும் தான் சகலமும் இருக்கு. அது 3ஐயும் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 7 குதிரை சொல்றோம்ல, அதை அப்படி நூல் பிடிச்ச மாதிரி அது வாட்டுக்கு அழகா ஓட ஆரம்பிச்சிடும். அது நீங்க கவனிக்கணும். இந்த கண்ணு நிக்கிறதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த கதியை ஏத்தி இறக்குறது நீட்டி பண்றேன் பாருங்க, அதுல கண்ணு நிற்கும். ஆமா, இது 2 ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி இருக்கு. ஒண்ணு நீங்க கண்ணை சரியா வச்சிடணும், கதி தானா ஏறி இறங்க ஆரம்பிச்சிடும். இல்ல சரியா வைக்க முடியல, கொஞ்ச நேரம் கஷ்டமா இருக்குன்னா நீங்க கதியில கவனத்தை வச்சு கதியை சமசீரா பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துல கண்ணு தானா லாக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப இதுவும் லாக் ஆகி அதுவும் சமசீர ஆன உடனே இப்ப அடுத்து இருக்கிறது மனசு. அவர் உள்ள வர ஆரம்பிச்சிருவார். அவர் உள்ள வந்த உடனே இப்ப உங்க வேலை தானா குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க கதி பண்ண தேவையில்லை. தானா கதி ஓட ஆரம்பிச்சிடும். தானா கதி ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த இடத்துக்கு அவரு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருவார். எப்பொழுது வாசி கைகூடுகிறதோ, வித்தை சித்த வித்தை அந்த பயிற்சி எப்பொழுது உங்களுக்கு கைவெளியப்படுகிறதோ அடுத்துதான் நீங்க அடுத்த வேலை ஆரம்பிக்கும் இல்லையா. சும்மா ஒருத்தனை கையில கத்தியை கொடுத்து போய் சண்டை போடுறான்னு களத்துல இறக்கி விட்டோம்னா என்ன ஆயிடும்? அவனும் காயப்பட்டுருவான், நமக்கும் சங்கடம் ஆயிடும். இல்ல அதற்கு முன்னாடி ஒரு பயிற்சி இருக்குல்ல, அவனுக்கு தனிப்பட்ட முறையில கொடுக்குறாங்க பாருங்க, அந்த பயிற்சியில தானே கண்டுபிடிப்பாங்க இவன் களத்துல விட்டோம்னா ஜெயிச்சு வந்துருவான் அப்படின்னு. அந்த பயிற்சி தான் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அந்த வாசி கைகூடிருச்சு அப்படின்னா நம்ம அப்பதான் உண்மையான களத்துக்கு உள்ள போறோம், இறங்குறோம். அது நம்மளை கூட்டி கொண்டு போய் விடுது. அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு டிராவலே. ஆமா, அப்புறம் பூரா உங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? கவனிக்கிறது தான் வேலை. நீங்க செய்யறதே கிடையாது. நீங்க மொத்தமும் கவனம் தான், கவனிக்கிறது தான் வேலை. அதுதான் கஷ்டம் கொஞ்சம். ஏன்னா இங்கேயாவது ஒரு வேலை இருந்துச்சு, அங்க அந்த வேலையும் இல்ல. அதுதான் சாமி அங்கங்க ஜாக்கிரதை வச்சிருக்காரு. எங்கெல்லாம் ஏமாறுறோம்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் சாமி என்ன வச்சிருக்காரு? ஜாக்கிரதைன்னு சொல்லி வச்சிருக்காரு. எல்லா நிலைகள்லையுமே ஜாக்கிரதைன்னு வச்சிருக்காரு. நமக்கு இந்த ஜாக்கிரதை எப்பொழுதுமே கான்சியஸ்ல இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஒரு ஃபோரம்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம், எல்லாரும் உள்ள போக முடியாதுல்ல, ஐடி கார்டு ஒன்று போட்டிருப்போம், அதை காமிச்சா என்ன செய்வாங்க? அது மாதிரி ஜாக்கிரதை. அது மாதிரி ஜாக்கிரதை உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கணும். கழுத்துல எப்படி தொங்குது, நீங்க பாத்ரூம் போனாலும் இருக்கும், தூங்கினாலும் இருக்கும். ஏன்னா அந்த ஐடி கார்டை கழட்டிட்டீங்கன்னா நீ எப்படிடா உள்ள வந்த, நீ வெளில போ அப்படின்னு. ஜாக்கிரதை என்னைக்கு உங்கள்கிட்ட இருந்து போகுதோ நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அது நமக்கு கான்சியஸ்ல இருக்கணும். ஆமா, இந்த ஜாக்கிரதை இருக்குன்றதே ஒரு ஜாக்கிரதைன்றாரு சாமி. ஜாக்கிரதை இருக்குன்றதே நீ உணரல் இல்லையா? அது ஒரு ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை எப்படி சொல்றாரு சாமி?
ஒரு குளவி வந்து புழுவை எடுத்து ஒரு பொந்துக்குள் கொண்டு போய் வைத்து அது மண்ணை எடுத்து மூடுது. நல்லா கேட்டு. ஆனால் அது மண்ணை வைத்து மூடுவதற்கு முன்னதாக இந்த குளவி என்ன செய்கிறது, அந்த புழு தலையில ஒரு கொத்துன உடனே அந்த புழு என்ன செய்யும்னா ஒரு உணர்வு நிலை வந்து துடிக்க ஆரம்பிக்கும். அது துடிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள இது என்ன செஞ்சிடும், வச்சு மூடி. அது என்ன செஞ்சிச்சு, அதுக்கு ஒரு ஜாக்கிரதை உணர்வை கொடுத்துச்சு. இந்த புழுவுக்கு ஒரு ஜாக்கிரதை உணர்வை அது கொத்தி கொடுத்து அடைச்சிருச்சு. இப்ப அந்த புழுவுக்கு அது மாத்திரம்தான் ஞாபகத்துல இருக்கும். இங்க அடைச்சாச்சுல, அது மாத்திரம்தான் ஞாபகம் இருக்கும். ஜாக்கிரதையை கொடுத்தாச்சு. ஆனா இது வெளியில இருந்து என்ன செய்யுது, அதனுடைய அந்த பரிணாமத்தை ஏற்படுத்துது, தன்னுடைய கதியின் மூலமாக ஏற்படுத்துது. ரீங்காரம் விட்டு சாமி என்ன சொல்றாரு, இந்த ரீங்காரத்தை கேட்டு 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 சாதாரண புழு ஒரு முழு வடிவமாக அந்த குளவியாக மாறி என்ன செய்யுது, 30-40 நாள்ல உருவெடுத்து வெளியில வருது. ஒரு புழு இந்த குளவினுடைய ரீங்காரத்தை கேட்டு கேட்டு அப்படியே திரும்ப அந்த குளவி மாதிரியே வெளியில உடைச்சுக்கிட்டு வருது. இது ஜாக்கிரதை. அப்ப முன்னாடி அந்த ஜாக்கிரதை கொடுக்கப்பட்டது. இந்த கொடுக்கப்பட்ட ஜாக்கிரதையை அது பிடிச்சு வச்சுக்கிச்சு. ஏன்னா நம்ம இப்ப கொடுத்த உணர்வை வச்சிருந்தா தான் வெளியில போக முடியும்ன்ற அந்த கான்சியஸ் அதுக்கு இருந்தது. அதனால வெளியில இருந்து இது ரீங்காரம் கொடுக்க கொடுக்க இந்த ஜாக்கிரதையோட அந்த ரீங்காரத்தை அது என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, உள்ள ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது ரிசீவ் பண்ண இது எங்க இருந்து வந்த ரீங்காரம், ஒரு குளவிட்ட இருந்து வந்த ரீங்காரம். அதனுடைய உருவ அமைப்பு செயல்பாடுகள் எல்லாம் அதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதேதான் இப்ப நமக்கும் இருக்கணும். மனம் அதை கொண்டு போய் உள்ள என்ன செஞ்சிடறோம், வச்சிடறோம். ஜாக்கிரதையோடு வைக்கணும். நம்மளுடைய உணர்வுல என்ன இருக்கு, நாம ஒரு உயர்ந்த நிலையை அடைய போகிறோம். இது ரீங்காரம். நம்ம ஒரு உயர்ந்த நிலையை நம்ம அடைய போகிறோம். இந்த ரீங்காரத்தை மனமானது கேட்டுக்கிட்டே இருக்கு. மனம் என்கிற புழு இந்த ரீங்காரத்தை கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப அது ஒரு சாதாரண மனம் தானே, சாதாரண மனம் தானே. ஆனால் அந்த மனம் இந்த ரீங்காரத்தை கேட்டுக்கிட்டு நீங்க தான் கொடுக்குறீங்க. என்னது, நான் ஒரு பெரிய நிலையை அடைய போகிறேன், அது மோட்சம். இது நான் ஒரு பெரிய சித்தராக போகிறேன், அது ஒரு நிலை. நான் ஒரு பெரிய ரிஷியாக போகிறேன், ஒரு பெரிய ஞானியாக போகிறேன், மகானாக போகிறேன். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் சாமி சொல்வாரு, நீ புருவமத்தியத்தில் வைத்து சிந்திக்கக்கூடிய சிந்தனை தான் உன்னை வழி நடத்தணும். நீ என்ன கவனமா சிந்திக்கணும்ன்றார் அந்த இடத்துல வச்சு. உனக்கு தவறான சிந்தனை வந்தாலும் அது செயல் வடிவத்துக்கு வரும். ஆனால் ஒன்னே பதம் பார்த்துரும். நீ ஏன் அப்படி சிந்திச்சேன்னு ஒன்னே பதம் பார்த்துட்டு தான் அது அடுத்த கட்டத்துக்கு போகும். அதனால ரொம்ப கவனமா சிந்திக்கணும்னு சொல்றாரு. அப்ப அந்த மனதிற்கு நாம ஜாக்கிரதை என்கிற உணர்வை கொடுத்துதான் அந்த மனதை என்ன செய்யறோம், அங்க கொண்டு போய் வைக்கிறோம். வச்சுட்டு அந்த ரீங்காரம் தான் நம்ம என்ன செய்யறோம், கதி மூலியமா கொடுத்து மனதின் மூலியமா அறிவு புத்தி எல்லாம் சேர்ந்து கொடுத்து அதை தயார் செய்யுது. அது உயர்ந்த நிலைக்கு வருது. அது ரிஷியாவோ சித்தனாவோ புத்தனாவோ இப்படியோ வடிவம் எடுத்து வருது. ஆனால் கான்செப்ட் என்ன, நம்ம அந்த மோட்சம் என்கிற பெருநிலை வீட்டை அடைவதுதான். அது இந்த குளவி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ரீங்காரமா எப்பொழுதுமே உங்களுக்குள்ள என்ன செய்யணும், இயங்கிக்கிட்டே இருக்கணும். அதை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா இங்க உள்ள இருக்கக்கூடிய மனமானது அரைகுறையாக வளர்ச்சி அடைந்திருக்கும். நான் சொல்றது புரியுதா? முழுமையாக அந்த மனம் தயாராயிருக்காது, அரைகுறையா தான் தயாராயிருக்கும். அந்த அரைகுறையா தயாரான மனதை வச்சுட்டு, அதாவது அரைகுறையான தெரிஞ்ச குருநாதர்னு வச்சுக்கோங்களேன், சாமி அடங்கிய மனமே குருன்னு சொன்ன மாதிரி, இது ஏதோ அரைகுறையா கத்துக்குச்சு. இதோட நம்ம பயணப்பட ஆரம்பிச்சோம்னா நம்மள உலகத்துக்கு எப்படிதான் தெரியும், அரைகுறையா தான் தெரியும். எல்லா அடையாளமும் இருக்கும் நம்மகிட்ட. ஏன்னா இது அரைகுறையா தானே கத்துக்குச்சு. அதுதான் அங்க பதியப்படும். பாக்குறவங்களுக்கு அதுதான் தெரியும். இது ஏதோ அரைகுறையா பேசுறாப்பா அப்படின்னு போயிடுவோம். அதே நம்ம சொல்லணும், அரைகுறையா போயிடுது அப்படின்னு சொல்லி போயிடுவோம் இல்லையா? அதுக்குதான் நம்ம அந்த ரீங்காரம் சொல்லக்கூடிய அந்த ஜாக்கிரதை உணர்வை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சாமி ரொம்ப சிம்பிளா எல்லா உதாரணத்தையும் சொல்லி வர்றார். ஆமா, இன்னொன்னு சொல்லுவார், பாத்திரத்துல உப்பை தண்ணியில போட்டு கரைச்சிட்டேன்னா தண்ணியில இருந்து தான் உப்பு எடுக்கிற, அதே உப்பை அதே தண்ணியில தான் போட்டு கரைக்கிற. அது எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு. அவ்வளவுதான் ஞானம்ன்றார். சிம்பிள் தான். பட் அதை செய்யறது தான் நமக்கு கஷ்டம்.
வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? ஆமா, நீங்க தான் செக் பண்ண சொன்னீங்கல்ல. நம்ம தான் காரணம், வேற யாருமே கிடையாது. சுற்றுப்புறமோ சூழலோ சொந்தமோ பந்தமோ தாயோ தகப்பனோ நண்பனோ நம்மளுடைய ஞான முன்னேற்றத்திற்கு தடை கிடையாது. ஏன் தடை கிடையாதுன்னா, இந்த காரியத்தை அவர்கள் நம் தலை மீது ஏற்றி வைக்கவில்லை. இது நாம தான் நம்ம தலைமையில ஏத்திக்கிட்டோம். நம்ம ஏத்திக்கிட்டு இவங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவது தவறான விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு காலம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? வழிவிட ஆரம்பிச்சிடும். நம்ம அதை புரிஞ்சுக்கிறாம அவர்களோடு முரண்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இதுவும் வளராம அதுவும் சரியாகாம ரெண்டும் கட்டா நிலையிலேயே நாம வாரா. ஆமா இல்லையா? அதுதான் விஷயம். நம்ம பயிற்சி நிலையில் இருக்கும்போது அதை நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த தத்துவத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா டிராவல் பண்ணி போக ஆரம்பிச்சிடலாம். அதுதான் விஷயம். அதனால உங்களுக்கு இந்த வாசி கை கூடுதல் என்பது அநேகம் பேருக்கு நடக்கக்கூடிய ஒன்று. நடக்கலைன்னு நான் சொல்லவே மாட்டேன், ஆனால் அது அவர்களுக்கு தெரியாத ஒன்றாகவே இருக்கு. எல்லா அனுபவமே அப்படிதான் இருக்கு. வித்தியார்த்திகள் எல்லோரும் நல்லா ஜெபிக்கக்கூடியவர்கள், நல்ல அனுபவங்கள் வரப்பெற்றவர்கள். ஆனால் இது ஏன் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாம இருக்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாம இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல திருமணையை தாண்டி பிரம்மரந்தத்திலே இருக்கிற மாதிரி இருக்கா? அனுபவிங்க, அனுபவித்தல் தான் உங்களுக்கு அது இயல்பா போகுதுன்னா அனுபவித்தல். இந்த நான் சொல்ற ஸ்டேட்டு கூட அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போறது காரணமே அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இங்க மனம் வந்து அடங்கி கதி தானாக ஓட ஆரம்பிச்சு கவனித்தல் என்பது மேல. அடுத்து நம்ம முன்னாடி எடுத்திருக்கோம் பாருங்க கிளாஸ், இந்த அழுத்தம் அதிகமாகி அது போய் சமிதனாக மாறி தட்டி திறப்பதுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? கீழே வேலையே இல்லை. அதான் ஆரம்பத்துல அம்மா சொன்னாங்க, எனக்கு கதி கீழே இருக்கிற மாதிரியே தெரியல, எல்லாம் மேலே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அதே தான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப அடுத்த கட்டத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். இப்ப எங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க அப்படின்னா, சித்தவித்தை என்பது ஏற்றி இறக்குவதுன்னு எல்லாரும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மை, இது வெரி பிகினிங். சித்தவித்தை என்பது ஏற்றி இறக்குவது ஆரம்ப காலகட்டத்தில் அது உண்மை, அதுதான் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் தொடர்ந்து போகும் பொழுது சாமி சொல்லியிருக்காரு மேல்கதியாவதுன்னு சொல்லியிருக்காரு. அவரே அடுத்ததுல மாத்துறாரு, மேல்கதியாவது கதி அதோ கதியை உள்கதியாக மாற்றுவதுன்னு சொல்றாரு. அது சித்த வித்தை. உள்கதி ஆனது ஏககதியாக மாற்றணும்னு சொல்லி சொல்றாரு. ஒரே கதியாக அந்த ஒரே கதி தான் இப்ப நம்ம பேசுனது தானா நடக்கக்கூடியது. அது ஊர்த்துவ கதியாக மாறணும்ன்றாரு. அது நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். அது ஊர்த்துவ கதியாக மாறன்றார். இந்த ஊர்த்துவ கதி மேல்கதியாக மாறணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சாமியே ஒவ்வொரு ப்ராசஸையும் ஒவ்வொரு இடத்துலையும் மாத்தி பயிற்சி நிலையில சொல்லிதான் தாராரு. நம்ம எதை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சித்த வித்தைனா ஏத்தி இறக்குறது தான், இல்லைன்னு சொல்ல வரல, ஏத்தி இறக்குறது தான். அது இன்னைக்கு வந்த நபருக்கு சரி, இன்னைக்கு வர்றாங்களா நம்பர் 1 அவங்களுக்கு சரி. இது 4 வருஷம் 3 வருஷம் 10 வருஷமா பண்றவங்களுக்கு இது சரியானா இல்ல. அப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதை நம்ம சரி பண்ணிக்கிறணும்ன்றதுதான் இந்த வகுப்பினுடைய தாத்பரியம், வேற ஒண்ணும் கிடையாது. இது புரிஞ்சுட்டா நம்ம ஈஸியா டிராவல் பண்ணிடலாம். ரொம்ப பக்கத்துல இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், கண்ணை நல்லா அழகா வைக்கிறதுக்கு பழகுங்க, கவனிக்க பழகுங்க. நிதானமா கதியை அப்படி ஏத்தி இறக்கி சுகமா பண்ண சொல்றாரு சாமி. எப்படி சொல்லணும்? சுகமா பண்ணணும்ன்றார். சுகமா பண்ணணும். நீ கதி ஐயோ வித்த பண்ணணுமான்னு உனக்கு அந்த சிந்தனை வரக்கூடாது. எப்படா வித்த பண்ணுவோம்னு அந்த ஏக்கம் வரணும். அப்பனா தான் உனக்கு அந்த கதியானது உனக்கு அந்த 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 சுகத்தை கொடுத்துருக்க, அந்த ஆனந்தத்தை கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஐயையோ 6 மணி ஆச்சேன்னு நினைச்சிட்டேன்னா நீ அதை அனுபவிக்கலன்னு அர்த்தம் இல்ல. எப்படா வரும், நேரம் கடந்து காலம் கடந்து தன்னை அறியாது அந்த சொல்றாங்கல்ல, எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி, அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு ஏதாவது ஒரு இப்போ வலையில வந்து ஏதோ ஒரு மிருகம் மாட்டிக்கிச்சு, இல்லை ஏதோ ஒன்று மிருகத்தை அடிக்க போறோம்னா அது தப்பிக்க முயற்சி செய்து பாருங்க, தப்பிக்க முயற்சி செய்யும்ல, அந்த இடம் இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய ஞானம்ன்றாங்க. என்னன்னா தப்பிச்சுட்டா போதும், அதை விட பெரிய சுதந்திரம் எதுவுமே இல்லை. அப்பாடா தப்பிச்சிட்டோம்டான்னு ஓட்டம் எடுப்போம் பாருங்க, அதுதான் பெரிய சுதந்திரம். அது உள்ள நமக்கு கிடைக்கணும். எங்க கீழே வராம
மேல அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப அதுதான் பிரச்சனையே. ஏன்டா அடுத்த நாள் கிடைக்கலன்றதான் கேள்வி. அது இதுதான் காரணம். அந்த கேள்விக்கு தான் இதுதான் காரணம். இதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆமா. இப்போ வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான்லாம் என்ன செய்யறேன், இப்ப நீங்க ஜெபிக்கிறீங்க, இப்ப நான் உட்காந்து ஜெபிக்கும் போது என்ன செய்யறேன்னா, இந்த 25 வருடத்துல என்னென்னலாம் வந்ததோ அதை திரும்ப திரும்ப என்ன செய்யறேன், மனதுக்கு கொடுத்து எனக்கு எதுலாம் ரொம்ப சுகப்பட்டதோ அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு ஊர் இருக்கு, சென்னை மாநகரம், பல இடங்கள், நல்ல இடங்கள். இங்க பீச்சுக்கு போலாம்ப்பா, அங்க போலாம்ப்பா. இங்க ஒரே நாள்ல எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகலாம். ஏற்கனவே போயிட்டு வந்தா தான் அதுக்கு போகவும் முடியும்ல. இப்ப அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. உட்காந்தோமா, நமக்கு எது ரொம்ப சுகமா இருந்துச்சு, உடனே அப்பா எனக்கு ரொம்ப சுகமா இருந்தது, சரி ரைட்டு, அது ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம். அடுத்த நாள் வேற, அது ஒரு 20 நிமிஷம். இது ஆனந்தம். சாமி சொல்றாருல்ல, ஆனந்தம் மத்தனா, இது ஆனந்தம், இது ஒரு பயணம். இதை அப்படியே சுகமா அனுபவிச்சு போயிட்டே இருக்கணும். மற்ற வேலைகள் தானா நடக்கும். அதுதான் நீங்க செய்ய வேண்டியது. கண்ணு, சுழுமுனை, அதாவது அக்னி நேத்திரம், புருவ மத்தியம், இதை வந்து நீங்க ரொம்ப 3ஐயும் அப்படியே ஒரே நேர்கோட்டில் வைக்க வேண்டியதுதான் விஷயம். அப்புறம் கதி, சமமான கதி. இதை நீங்க வீட்டுல கூட நிதானமா பயிற்சி செய்யுங்க. இப்போ இங்கே கூட நம்ம நிஷ்டை பண்றோம். நீங்க வீட்டுல என்ன செய்யுங்க, நிதானமா யாரும் இல்லாம அழகா ஒரு ரூமு உட்காந்தாச்சா, துண்டை போட்டாச்சு, விளக்க பத்தி வச்சோம், அப்படியே உட்காந்த உடனே கதி எடுக்காங்க. உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸா இருங்க. மெதுவா நீட்டி அழகா கண்ணை நல்லா வச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டே இருங்க. தானா மாறும் எல்லாம், அப்படியே சடனா மாறும். அந்த ஒரு 1 ஹவர்ல எல்லாத்தையும் மாத்தி உங்களை பல வேலைகளை காட்டிட்டு அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்துடும். இது எப்படி நான் சொன்ன மாதிரியே பண்ணீங்கன்னா அது அழகா போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உங்களை வெளியில அழகா கூட்டிட்டு வந்துடும். நீங்க அடுத்த மறுநாள் அப்படிதான் பண்ணுவீங்க. ஒருக்க அனுபவிச்சிட்டீங்கன்னா அடுத்து அப்படிதான் பண்ணுவீங்க. அதுதான் அதுதான் பண்ணுவீங்க. அதுலயே அடுத்தடுத்த கட்டம் நம்ம போகணும், தாண்டி போகணும். இதுதான் விஷயம். சரியா? சரி, நமஸ்காரம். பயிற்சி.